அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷ்னலால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ், சர்வதேச நாடுகளின் சங்கம். இதற்கு முன்னாடி யுஎன்ஓ பார்த்தோம் இல்லையா, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று பார்த்தோம். அதுவும் இதே மாதிரியான பெயர் தான் வச்சுட்டு இருக்கே தமிழில். இதுவும் இதே மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். லீக் ஆஃப் நேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா யுஎன்ஓடைய பழைய வேர்ஷன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது லீக் ஆஃப் நேஷன்னா என்னன்றது தெரிய வந்துடும். அதே போல் யுஎன்ஓடைய கான்செப்ட் என்னன்னு புரிய வந்துடும். லீக் ஆஃப் நேஷன், சர்வதேச நாடுகளின் சங்கம் என்பது முதல் உலக போருக்கு பிறகு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு பிறகு 1919 உலக சமாதானத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சர்வதேச அமைப்பாகும். அப்படியே நீங்கள் யுஎன்ஓ பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போருக்கு பிறகு அமைக்கப்பட்டது யுஎன்ஓ. இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இரண்டுக்குமே இருக்கக்கூடிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா சேம் தான். உலக சமாதானத்தை பாதுகாப்பது, நாடுகளுக்கிடையே பிரச்சனைகளை அமைதியாக தீர்ப்பது, ஆயுதங்களை குறைப்பது, சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பது, இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் இரண்டுக்குமே பொதுவான நோக்கமாக பார்க்கப்படுது. அப்போ இது என்ன லீக் ஆஃப் நேஷன் இப்போ இருக்கா? யுஎன்ஓ வந்துடுச்சே, இப்போ இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கு இந்த லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். இது 1919ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் மூலம் நிறுவப்பட்டது. அதன் தலைமையகம் ஜெனீவா அண்ட் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. 2ஆம் உலக போருக்கு பிறகு இது கலைக்கப்படுகிறது. 1940க்கு பிறகு இது கலைக்கப்படுகிறது. எந்த ரீசனுக்காக இது கலைக்கப்படுகிறது அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? அதற்கு கான்செப்ட் இதை நம்ம படிச்சாகணும். தோல்விக்கான காரணம், லீக் ஆஃப் நேஷன் தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நாடுகள் முழுமையாக ஆதரிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் ஒன். இராணுவ அதிகாரம் இதற்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த யுஎன்ஓல பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்பீஸ் கீப்பிங் அப்படின்ற மாதிரி ஒரு நபர்களை அனுப்பி பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரியான அமைப்புகள் இதற்கிட்ட இல்லை. யாருக்கிட்ட? லீக் ஆஃப் நேஷன் கிட்ட. வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா இவர்களால் தடுக்க முடியவில்லை. முதல் உலக போருக்கு பிறகு நிறுவியது, 2ஆம் உலக போரை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா இது கலைப்பதற்குண்டான மிக காரணமாக பார்க்கப்படுகிறது. 1946க்கு பிறகு யுஎன்ஓ உதயமாகிறது. இதனுடைய தோல்விகளை, இதனுடைய பிரச்சனைகளை கையிலாண்டு மிக அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் யுஎன்ஓ. அதை தான் இந்த ஒரு 3 லைன் சொல்லுது. லீக் ஆஃப் நேஷன் தோல்வி அடைந்தாலும் அதன் அனுபவத்தின் அடிப்படையில் பின்னர் யுஎன்ஓ உருவாக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் இன்டர்நேஷனலுடைய பேசிக் ஃபவுண்டிங். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யுஎன்ஓ கேட்டால் லீக் ஆஃப் நேஷனை எழுத பழகிக்கணும். லீக் ஆஃப் நேஷனை கேட்டால் யுஎன்ஓவை எழுதி பழகணும். இதற்கு முன்னாடி இருந்தது அதற்கு பின்னாடி இருந்தது இதற்கு அப்படின்ற மாதிரி எழுத பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் மிக அற்புதமாக இருக்கும். அதனுடைய ஆர்கன்ஸும் கிட்டத்தட்ட யுஎன்ஓ மாதிரி தான். அசம்பிளி இருக்குது, இதில் செக்யூரிட்டி கவுன்சில் பதில் வெறும் கவுன்சில் இருக்குது, செக்ரட்டரியேட் இருக்குது, அண்ட் தென் ஐசிஜேவும் இருக்குது. அதில் 6 ஆர்கன் இருக்குது, இதில் 4 ஆர்கன் இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம். யுஎன்ஓக்கு 6 ஆர்கன், லீக் ஆஃப் நேஷனுக்கு 4 ஆர்கன். இணைச்சி எழுதும்போது மிக அற்புதமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். லீக் ஆஃப் நேஷன்னா என்ன, அதனோடு தொடர்புடைய யுஎன்ஓவை எப்படி இணைச்சி எழுதணும், யுஎன்ஓவை கேட்டால் எப்படி, லீக் ஆஃப் நேஷனை கேட்டால் எப்படின்றது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.